இந்த மாதிரி எல்சிடி டிஸ்பிளேல யூஸ் பண்ணும்போது நம்மள நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கோட் அப்லோட் ஆயிரும், எந்த எரருமே வராது. ஆனால் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா எதுவுமே பிரிண்ட் ஆகாது, இந்த மாதிரி பிளாங்காகவே இருக்கும். ஒரே நிமிஷத்தில் இந்த எரரை நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஸோ இந்த பிரச்சனை எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடில் இந்த இடத்துல ஐடிசி அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஐடிசி அட்ரஸை தப்பாக கொடுத்தா தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ ஒரு டிஸ்பிளேக்கும் ஒரு ஐடிசி அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளேக்கான ஐடிசி அட்ரஸை நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி அந்த அட்ரஸை நம்ம கரெக்டாக என்டர் பண்ணால் தான் இந்த எரர் சரியாகும். அந்த அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி அட்ரஸ் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இது அந்த ப்ரோக்ராம். இது டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் நம்மளோட அட்ரினோவையோ நம்ம சர்க்கியூட்டையோ லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐடிசி ஸ்கேனர் ப்ரோக்ராமை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சீரியல் மானிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டயலாக் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க டிஸ்பிளேயோடைய ஐடிசி அட்ரஸ் இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த டிஸ்பிளேக்கான ஐடிசி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0x27 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த அட்ரஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட பழைய ப்ரோக்ராம்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல 0x27 அப்படின்னு மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் இப்போ இந்த கோடை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோட் அப்லோட் ஆயிடுச்சு. அதே மாதிரி டிஸ்பிளேலையும் கரெக்டாக டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.